அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி ஒரு அனுபவமான ஒரு விஷயம் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. நம்ம லைஃப்பில் எல்லா எல்லா விதமான வேலைகளும் முயற்சி. அதாவது பல விதமான முயற்சிகள் இருக்குது. ஸ்டடீஸு, ஜாபு, பிஸ்னஸ்ஸு, பல விதமான முயற்சிகள் இருக்குது. நம்ம முயற்சி எடுத்ததுக்கு பிறகு நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம், உழைப்போம். அதுக்கப்புறமா நம்ம என்ன எதிர்பார்ப்போம்னா, அதுக்குண்டான சாதனைகளை எதிர்பார்ப்போம். சில நேரங்கள் நம்ம எதிர்பார்த்த மாதிரி நம்ம முயற்சிகள் நமக்கு கண்ணில் படாது. அதாவது நம்ம எதிர்பார்த்த மாதிரி ரிசல்ட் நமக்கு கிடைக்காது. அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் தோல்வி அடைஞ்சிட்டோனமோ அப்படின்னு சொல்லி பின்வாங்காதீங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நேரம்தான் நமக்கு ஒரு டர்னிங் பாயிண்ட், டர்னிங் சிச்சுவேஷன். இந்த சிச்சுவேஷன் தான் நம்மக்கிட்ட முன்னேறத்துக்காக கேட்கும். தாங்க நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா மெயின் சிச்சுவேஷனே இதுதான். நமக்கு எதிர்பார்த்த மாதிரி நமக்கு கிடைக்காது சில நேரங்கள். இந்த மாதிரி சிச்சுவேஷனில் தான் நம்ம தைரியமாக முன்னேறதுக்கு முயற்சி செய்யணும், கன்சிஸ்டன்சியாக இருக்கணும். லைஃப்பில் நிறைய விஷயங்கள் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நிறைய பெரிய பெரிய சாதனைகள் இருக்குது. நிறைய பேர் சாதிச்சிருவாங்க லைஃப்பில். அதாவது பிஸ்னஸில் சாதிச்சிருவாங்க, தலையை தூக்கிடுவாங்க, எப்படியாவது ஹையஸ்ட்டாக முன்னேறிடுவாங்க. பிஸ்னஸில், ஜாபில், ஸ்டடீஸில் ஒரு ஹை குவாலிஃபிகேஷன் ஆகிடுவாங்க. இதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இன்ஷா அல்லா அப்படின்னு சொல்லிட்டு லைஃப்பில் அல்லாஹ் மேலே நம்பிக்கை வச்சு எப்படியாவது முன்னேறதுக்கு முயற்சி செய்யுங்க. தைரியமாக முன்னேறதுக்கு முயற்சி செய்யுங்க. பின் வாங்காதீங்க. எக்காரணத்தை கொண்டு பின் வாங்காதீங்க. இன்றைக்கி வேணால் நீங்கள் தோற்றுடலாம், இன்றைக்கி வேணால் தோற்றுடலாம், நாளைக்கு வேணாலும் தோற்றுடலாம். ஆனால் ஒரு நாள் இல்லைனா ஒரு நாள் உங்கள் முயற்சி, உங்களுடைய கன்சிஸ்டன்சி, உங்களுடைய உழைப்பு கண்டிப்பாக வீண் போகாது. ஏன்னா அல்லாஹ் கிட்ட நீங்கள் கேளுங்க. கண்டிப்பாக அல்லாஹ் உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய கன்சிஸ்டன்சி, உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய முயற்சி இதை வீணாக்க மாட்டான். நம்ம இதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா சில நேரங்கள் நம்ம லைஃப்பில் இந்த மாதிரி வரும். என்ன மாதிரி வரும்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு புரியவே புரியாது என்ன செய்யணும்னு. நம்ம உழைச்சிருவோம், கஷ்டப்படுவோம், பட் அதுக்குண்டான கரெக்டான ரிசல்ட் நமக்கு கிடைக்காது. இதுதான் டர்னிங் பாயிண்ட். இதுதான் நமக்கு சிச்சுவேஷன், நம்ம புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன். இந்த மாதிரி நேரத்தில் தான் நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறதுக்கு முயற்சி செய்யணும். ஏன்னா அந்த மாதிரி சிச்சுவேஷன் தான் நம்ம மாற்றி விட்டுறணும். இதுக்கு மேலே நான் உழைக்க முடியாது, இதுக்கு மேலே நான் கஷ்டப்பட முடியாது அப்படிங்கிற மாதிரி. இந்த மாதிரி இடத்துல தான் நம்ம புரிஞ்சுக்கணும் ஒரு விஷயத்தை.